ஆயத்தப்படுத்துங்கள், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவருடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசனால் சொல்லப்பட்டவன் இவனே. ஸ்தோத்திரம். இங்க இன்னொரு வார்த்தை சொல்லப்படுகிறது, இவர் தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் இவருடைய வாழ்க்கை என்ன பண்ணுது, செயல்படுகிறது என்று சொல்லி. எதன் அடிப்படையில்? தீர்க்க தரிசன வசனத்தின் அடிப்படையில் இவருடைய வாழ்க்கை என்ன பண்ணுது இருக்கு. ஏன்னா ஏசாயாவின் தீர்க்க தரிசனத்துல இந்த யோவான் ஸ்நானனை குறித்து என்ன பண்ணப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திட்டத்தை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். ஒரு உற்பத்தி காலத்துக்கு ஒரு திட்டம் இருக்கு என்றால் அந்த உற்பத்தி கால திட்டத்தில் பிறந்த பிள்ளைக்கு ஒரு திட்டத்தை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். சிம்சோனை குறித்து நமக்கு நல்லா தெரியும். சிம்சோனை குறித்து அவன் பிறப்பதற்கு முன்பாக கர்த்தர் அவன் தாய் தகப்பன் கொடுத்த திட்டம் என்ன, அவன் நசரேய விருதம் எடுக்கக்கூடிய மகனா என்ன பண்ணணும், வளரணும், வாழணும். இவன் நசரேயனாக என்ன பண்ணணும், வாழணும், வளரணும். இதுதான் சிம்சோனை குறித்த தேவ திட்டம். அதுதான் அவனை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமான வார்த்தை. இன்றைக்கு எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை நம்ம வாழ பழக்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம்? எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கை வேத வசனத்துக்கு ஒத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எத்தனையோ வார்த்தைகள் நமக்கு நேராக வந்து கொண்டிருக்கு. வசனத்தின் மூலமாக, பாடல் மூலமாக, அதாவது கிறிஸ்தவ பாடல் மூலமாக, பிரசங்கங்கள் மூலியமாக எத்தனையோ வார்த்தை நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கு.